ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஆயில் பாத் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணவும் செய்வீங்க. நானுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்ப வருஷமாக. ஏன்னா ரொம்ப எனக்கு சிவியர் ஹேர் ஃபால் ஒரு கட்டத்தில் இருக்கும்போது நான் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணேன். அதில் ஒன்று இந்த ஆயில் பாத் எடுக்கிறது. ஆயில் பாத்னால் அப்படியே பாடி ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு குளிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. தலையில் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஏதோ ஒரு ஆயிலை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அதை நமக்கு உச்சி தலையில் மற்ற இடங்களில் வந்து லைட்டாக எண்ணெயை தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு குளிக்கிறது. இதுதான் ஆயில் பாத். சிலர் வந்து பாடி, தொப்புள் இந்த மாதிரி உடம்புல எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு குளிப்பாங்க. அது வந்து தேவை கிடையாது. அது வந்து ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குன்றவங்க அதையும் கூட பண்ணலாம். குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பாடியில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு குளிக்கலாம். பட் தலையில் எண்ணெய் தேய்க்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். இது வந்து இப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு, இல்லைனா நாள் தள்ளி போயிருக்கு, எனக்கு இப்போ தான் நாள் தள்ளி போயிருக்கு, இல்லைனா ப்ரெக்னென்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, நான் வந்து இந்த ஆயில் பாத்தெல்லாம் எடுக்கலாமா அப்படின்ற டவுட்ஸ்க்கு தான் இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் பாத் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் வந்து நமக்கு காம் ஆகும், பாடி ஹீட் வந்து கம்மியாகும். சிலர் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும், அவங்க உள்ளங்கையை தொட்டாலே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வெதுப்பாக இருக்கும், காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு காய்ச்சல் இருக்காது, ஆனால் அவங்களோட கை ரொம்ப சூடாக இருக்கும். அதே மாதிரி தலை, கண் எரிச்சல், யூரின் வந்து எல்லோவாக போகிறது, யூரின் போகும்போது நமக்கு ஹீட்டாக உணர்றது, அடிவயிறு வந்து வலிக்கிறது, சூட்டு வலின்னு சொல்லுவாங்க, அது வலிக்கிறது, தொப்புளை சுற்றி குத்துறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறது. அப்படின்றதுக்காக தான் பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்கு நிறைய ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும், நிறைய பழங்கள், கீரைகள் சாப்பிடணும், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, இதையும் ஃபாலோ பண்ணணும். இது கூடவே இந்த ஆயில் பாத் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியானது. நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், இல்லைனா ரெண்டையும் பாதி லைட்டாக ஹீட் பண்ணி, இல்லை ஹீட் பண்ணாட்டினா கூட ஓகே, நமக்கு நல்லா தலையில் நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம லைட்டாக வெதுப்பான தண்ணியில் குளிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உடம்புல இருக்க சூட்டெல்லாம் இறக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது பாடி ஹீட் அதிகமாக ஆக்கும். இப்போ நீங்கள் நான் ஆயில் பாத்தே நான் எடுத்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்சு நாள் தள்ளி போகும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது. ஸ்டார்டிங் ப்ரெக்னென்சியில் எடுக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் புதுசாக அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பாடி ஹீட் வந்து ரொம்பவே அதை அதிகப்படுத்தும். ஏன்னா அந்த பாடி ஹீட் வெளியே போகும்போது நமக்கு ரொம்பவே சூடாக நம்ம உடம்பை வந்து நம்ம உணர்வோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அது சூடை வந்து நமக்கு கிளப்பி விட்டுருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஓவலேஷன் முடிஞ்சு நாள் தள்ளி போகும்போது, இல்லைனா ஏர்லி ஸ்டேஜ் ப்ரெக்னென்சியில் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க ஆயில் பாத்தை எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஆகும். ஆனால் நான் ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கேன், வாரம் 2 நாள், வாரம் 1 நாள் நான் ஆயில் பாத் எடுக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷனும் எடுக்கலாம், நாள் தள்ளி போகும்போதும் எடுக்கலாம், ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும் போதும் எடுக்கலாம், ஏர்லி ஸ்டேஜ் ப்ரெக்னென்சிலையும் எடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கு பழகி இருக்கும். புதுசாக எடுக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் பாடி ஹீட்டை வந்து அதை அதிகமாக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கூலாக்கும். ஸோ புதுசாக எடுக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி எடுக்காதீங்க. ஆஃப்டர் ஓவலேஷன் அந்த நாட்களில் ஆல்ரெடி எடுத்து பழக்கமாக இருக்கவங்க தாராளமாக எடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரியே சிலருக்கு வந்து இது சளி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது, ஜலதோஷம், சளி பிடிக்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக வெதுப்பான தண்ணியில் வந்து நம்ம குளிக்கணும்னு சொல்கிறது. இப்போ எனக்கு சளிலாம் பிடிக்கவே செய்யாது, எனக்கு சளிக்கும் சம்மந்தமே இல்லை, நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு கோல்டெல்லாம் பிடிக்காதுன்னு சிலர் சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே குடிச்சிக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தும்மல் வரும், இருமல் வரும், எனக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்குன்றவங்கலாம் லைட்டாக வார்மான வாட்டர், ரொம்ப கொதிக்க சுடுதண்ணி எடுத்து தலையில் ஊற்றக்கூடாது, முடி கொட்டி போயிடும். லைட்டாக வெதுப்பான தண்ணியில் லைட்டாக அதை பார்த்திங்கன்னா அது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, வெதுப்பான தண்ணி. நம்மளோட வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் கூட நம்மளுக்கு ரொம்ப குழாய் கொதிக்கும், கொஞ்சம் அந்த மத்தியான நேரத்தில் நம்ம குளிக்கும்போது லைட்டாக ஒரு வெதுப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் குளிக்கணும். இல்லைனா உங்களுக்கு கோல்டு, ஏன்னா அது உடம்பு பொறுத்து நமக்கு மாறும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா ரிப்ளை பண்ணுறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.